இப்போ செல்ஃப் ஒர்த்தை பத்தி பார்ப்போம். ஓகே, செல்ஃப் ஒர்த் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து நிறைய பேர் இப்போ செல்ஃப் ஷேம்னா என்ன, செல்ஃப் கில்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதை சார்ந்த விஷயம் தான் செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் செல்ஃப் கிரிட்டிசிசமும் கூட. செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட்னா வந்து தன்னைத்தானே ஜட்ஜ் பண்ணிக்கிறது. ஐயோ, நான் இவ்வளவு தூரத்துக்கு ஃபிட்டா இல்ல போல் இருக்கு, மத்தவங்க மாதிரி இல்ல போல் இருக்கு, இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு வர்த்தியான பீஸ் கிடையாது போல் இருக்கு, நான் ஒரு டம்மி பீஸ் போல் இருக்கு அப்படின்னு உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு செல்ஃப் கரெக்ஷன், அது உண்மையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், இல்ல உங்க தாழ்வு மனப்பான்மையா இருக்கலாம், என்னன்னே தெரியாம அதுலயே உங்களே செல்ஃப் கிரிட்டிசிசத்திலேயே வச்சிருக்கிறது தான். இந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்றீங்களா உங்களே நீங்க, அதுதான் செல்ஃப் கிரிட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப செல்ஃப் ஒர்த்னா என்ன அப்படின்னா, இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் தான் செல்ஃப் ஒர்த். அதாவது நம்ம இந்த பூமியில பிறந்துட்டோம், நம்மளோட டீப் டிசையர்ஸ் எல்லாம் விதைச்சு விதிச்சு தான் இறைசாட்சி நம்மளை அனுப்பிச்சே வச்சிருக்கு பூமிக்கு. அந்த டீப் டிசைர்ஸ் எல்லாம் வாழ்றதுக்கு தான் இந்த உயிர் வந்து ஒரு உடல் கொண்டு ஜனனமே எடுத்திருக்கு. ஓகேயா, அப்ப நம்மளுக்குள்ளேயே இறைசாட்சியும் இருக்கு, மனசாட்சியும் இருக்கு. இது நிறைய வீடியோஸ்ல நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா கோச்சிங் தான் வரணும் நீங்க. ஓகேயா, சோ அப்போ நான் இதெல்லாம் செஞ்சாதான் இப்ப பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, நீ இப்படி இருந்தாதான் என் புள்ள, இல்லாட்டி என் புள்ள இல்ல அப்படின்னு டிஸ்ஒன் பண்றாங்க பாருங்க. அந்த மாதிரி இல்லாம நான் நேசிக்கணும்னா, நேசிக்கிறதுக்காக நீ எதுவுமே பண்ண வேண்டியது இல்லை. நீ நீயாக இருந்தாலே போதும். உன்னோட இன்னர் எசன்ஸ் என்னவோ, உன்னோட ஆத்தென்டிக் எசன்ஸ் என்னவோ, அதுவாக நீ இருந்தால் போதும். சரி, இப்போ இவ்வளவு ஸ்பிரிச்சுவாலிட்டியும் உனக்கு தெரியல, உன்னோட ஆத்தென்டிக் எசன்ஸே என்னன்னு தெரியல, நீ பாட்டு ஒரு மெக்கானிக்கல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்க, நீ பாட்டு உனக்கு என்னமோ தோணுது அதை வாழ்ந்துட்டு இருக்க. இந்த சோஷியலி கண்டிஷன்டு உலகத்துல உனக்கு எப்படி கண்டிஷனிங் சொல்லி கொடுத்துருக்காங்களோ, உன்னோட பிலீஃப் சிஸ்டம் எப்படி இருக்கோ, சின்ன வயசுல இருந்து இப்படி இப்ப வரைக்கும் நீ எப்படி வளர்ந்துருக்கியோ, வளர்க்கப்பட்டிருக்கியோ, அப்படியே இருக்கிற அப்படின்னா கூட நீ எப்படி இருக்கியோ அப்படியே எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை அன்கண்டிஷனலா நான் நேசிக்கிறேன் அப்படின்னு உங்க மனசாட்சியும் இறைசாட்சியும் உங்களா எதுவுமே செய்யல, நீங்க பித்துக்குழி மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கூட அன்கண்டிஷனலா நேசிக்குது பாருங்க, அதுதான் வர்த்தினஸ். ஸோ யூஆர் ஒர்த்தி இனஃப் ஃபார் தட் லவ். நீங்க ஒண்ணுமே செய்யலனாலும் இறைசாட்சி உங்களை நேசிப்பதற்கு யூ ஆர் வர்த்தி இனஃப், நீங்க வர்த்தி பீஸ் தான் அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கிறாரு பாருங்க கடவுள். இல்ல நீங்க ஏதோ ஒரு வீடியோவை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க பாருங்க, அப்போ உங்க பிலீஃப் சிஸ்டமே, இந்த கண்டிஷன் பிலீஃப் சிஸ்டமே சாட்டர் ஆகி உங்களோட எட்டர்னல் பிலீஃப் சிஸ்டம் உள்ள கொஞ்சம் கொஞ்சமா புகுறுது பாருங்க. தட் இஸ் செல்ஃப் ஒர்த். ஓகேயா, சோ அப்ப செல்ஃப் ஒர்த்னா என்ன, நான் உன்னை நேசிப்பதற்காக நீ உன்னை எந்த தகுதியும் படுத்திக்க வேண்டியதில்லை, நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே நீ டிசர்விங் தான், நான் உன்னை நேசிக்கிறேன், அன்கண்டிஷனலா உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு உணர்த்துறாங்க பாருங்க, உங்களை உண்மையிலேயே நேசிக்கிறாங்க பாருங்க. இதுதான் வந்து செல்ஃப் ஒர்த். ஓகேயா, நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ்ல செல்ஃப் ஒர்த்துக்கான உங்களுக்கு பிலீஃப் எப்படி வரணுங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே.